T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து மொத்தமாக விலகியது பாகிஸ்தான் அணி. ஐசிசி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சற்று முன் கிரிக்கெட் உலகமே அதிர்ச்சி. என்ன நடந்தது? அதாவது உலக கிரிக்கெட் ரசிகர்கள் மொத்தமாக எதிர்பார்த்த T20 உலகக்கோப்பை தொடர் இந்த மாதம் தொடங்க இருக்கிறது. இந்த மாதம் 14ஆம் தேதி முதல் T20 உலகக்கோப்பை தொடர் தொடங்க இருக்கிறது. இந்த தொடர் இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளில் வைத்து நடைபெறுகிறது. இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய அணிக்கு சாதகமாகவே பார்க்கப்படுகிறது. இலங்கை அணிக்கும் இது சாதகம்தான். ஆனால் இலங்கை அணியை பொறுத்தவரையில் அனுபவம் இல்லாத வீரர்கள் இருப்பதால் இந்த சாதகத்தை இலங்கை அணி சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியாது. ஆனால் இந்திய அணி இப்போது பலம் வாய்ந்த அணியாக திகழ்ந்து வருகிறது. ஆகவே இந்தியா இலங்கையில் வைத்து நடைபெறும் இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் கைகள் ஓங்கியிருக்கும். ஆகவே இந்த T20 உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி கொஞ்சம் கூட தவற விட்டுவிடக்கூடாது. இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் இந்திய அணிக்கு எப்போது அமையும் என்பதையும் சொல்ல முடியாது. ஆகவே இந்தியாவில் வைத்து நடைபெறும் இந்த உலகக்கோப்பை தொடரில் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜை வைத்துக்கொண்டு இந்திய அணி இந்த உலகக்கோப்பையை கைப்பற்றியே ஆக வேண்டும். இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் அப்படித்தான் இருக்கிறது. அதுவும் தற்போது இருக்கும் இந்திய T20 அணி என்பது திறமை வாய்ந்த அணி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளவு ஏன், இப்போது இருக்கும் இந்த இளம் இந்திய T20 படையை வைத்துக்கொண்டு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற அந்தந்த நாடுகளுக்கே சென்று T20 போட்டிகளில் விளையாடினாலும் கூட அந்தந்த அணிகளை அங்கேயே வைத்து எளிதாக வீழ்த்தி தொடரை இந்திய அணியால் வென்றுவிட முடியும். ஆகவே அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த அணியாகத்தான் தற்போது இந்திய இளம் அணி இருக்கிறது. அதுவும் ஏற்கனவே இந்திய T20 அணியில் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே என்று வலுவான பிளேயர்கள் இருந்து வந்தனர். இப்போது நடந்து முடிந்த நியூசிலாந்து தொடரை எடுத்துக்கொண்டால் இதில் இசான் கிசான், சூரியகுமார் யாதவ் என இவர்களும் வெறித்தனமான ஃபார்முக்கு திரும்பியிருக்கின்றனர். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியாவில் வைத்து இந்த தொடர் நடைபெறுவதால் இந்திய அணி இந்த உலகக்கோப்பையை கைப்பற்றும் என்ற நம்பிக்கை என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் இந்த T20 உலகக்கோப்பையில் இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்வது ஒரு புறம் இருந்தாலும் உலகக்கோப்பையை வெல்வதை தாண்டி இந்த தொடரில் இன்னொரு மிக முக்கிய விஷயத்தையும் இந்திய அணி செய்தாக வேண்டும். ஆமாங்க, இந்த உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியுடன் இந்திய அணி விளையாட இருக்கிறது. 2 முதல் 3 போட்டிகள் வரை இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் விளையாட இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி வெல்கிறதோ இல்லையோ கண்டிப்பாக பாகிஸ்தான் அணியை இந்திய அணி வென்றாக வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் பெரும்பாலான ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதே சமயம் உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது பாகிஸ்தான் அணிக்கு மிக மிக கஷ்டமாகும். மற்ற சாதாரண தொடர்களில் பாகிஸ்தான் அணி இந்திய அணியை வீழ்த்திவிடும். ஆனால் உலகக்கோப்பை தொடர் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு முறைதான் வென்றிருக்கிறது என்பதுதான் ஞாபகத்தில் இருக்கிறது. அந்தளவுக்குத்தான் உலகக்கோப்பை தொடர் என்றாலே பாகிஸ்தான் அணி இந்தியாவை கண்டு நடுநடுங்கி போகும். அப்படி இருக்கும்போது இந்த முறை இந்தியாவில் வைத்து உலகக்கோப்பை தொடர் நடக்க இருக்கிறது. இதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியை கண்டிப்பாக இந்திய அணி சூறையாடிவிடும். அதை புரிந்து கொண்ட பாகிஸ்தான் அணி இப்போது அதிலிருந்து தப்பிக்க சூப்பரான ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறது. அவங்க இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து பாகிஸ்தான் அணி விலகுவதாக முடிவெடுத்திருக்கிறது. இந்த ஒரு செய்தி என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியாகத்தான் மாறியிருக்கிறது. ஏனென்றால் இப்போதுதான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திடமிருந்து இந்த உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி பங்கேற்காது என்ற அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இந்தியாவில் வைத்து இந்த தொடர் நடைபெறுவதால் தங்களால் இந்த தொடரில் விளையாட முடியாது என்றும் அப்படி ஒருவேளை விளையாடினால் இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் விளையாட மாட்டோம் என்றும் குறிப்பாக இந்தியாவில் நடைபெறும் மற்ற அணிகளுக்கு எதிரான போட்டிகளிலும் தங்களால் விளையாட முடியாது என்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் ஐசிசியிடம் தெரிவித்துள்ளது. ஆக உண்மையாகவே பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு வரக்கூடாது என்ற மனநிலையில்தான் இப்படி கூறுகிறதா, அல்லது இந்த முறை இந்தியாவில் வைத்து இந்திய அணியிடம் சிக்கினால் தோல்வி என்பது கொடூரமாக இருக்கும் என்பதை உணர்ந்து பயத்தால் இப்படி சாக்குப்போக்கு சொல்லி தப்பிக்க பார்க்கிறதா என்ற
சந்தேகங்களும் இருக்கிறது. ஆனாலும் கூட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் எடுத்த இந்த முடிவு என்பது பாகிஸ்தான் அணிக்குத்தான் மிகப்பெரிய சிக்கலாக மாறப்போகிறது. ஏனென்றால் ஐசிசி விதிமுறையின்படி சர்வதேச கிரிக்கெட் அணிகள் அனைத்தும் ஐசிசி ஒப்பந்தத்தை எப்போதுமே மீறக்கூடாது. ஐசிசி நடத்தும் போட்டிகளில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்ற விதிமுறை என்பது உள்ளது. அப்படி ஒருவேளை பங்கேற்காமல் சென்றால் அதற்கு பிறகு சர்வதேச அணி என்ற அங்கீகாரத்தையே பாகிஸ்தான் அணி இழந்துவிடும். அதே சமயம் இந்த உலகக்கோப்பை தொடரை தவிர்த்தாலும் இந்திய அணியோடு விளையாடும் போட்டியை மட்டும் தவிர்த்தாலும் பாகிஸ்தான் அணிக்கு மொத்தமாக 300 முதல் 400 கோடி வரை இழப்பு ஏற்படும். ஆகவே பாகிஸ்தான் நாடு இப்போது இருக்கும் பொருளாதார சூழ்நிலையில் 300 முதல் 400 கோடி இழப்பு என்பது பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய இழப்பாகும். ஆகவே அதுவும் பாகிஸ்தான் அணிக்கு பின்னடைவாக மாறும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பங்களாதேஷ் அணி இந்த உலகக்கோப்பை தொடரில் விளையாட மாட்டோம் என்று அறிவித்துவிட்டது. அதற்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் பங்களாதேஷ் அணி அறிவித்துவிட்டது. பங்களாதேஷ் அணி எதற்காக இந்த உலகக்கோப்பை தொடரை நிராகரித்துள்ளது என்று பார்த்தால், பங்களாதேஷில் இருக்கும் சிறுபான்மையினர் என்று சொல்லப்படும் இந்துக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுவதால் அதை எதிர்த்து இந்தியா பங்களாதேஷுக்கு எதிரான சட்டதிட்டங்களை வலுப்படுத்தியது. ஆகவே அதற்கு பழிதீர்க்கும் விதமாகத்தான் இந்தியாவில் நடைபெறும் இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து பங்களாதேஷ் அணி விலகுவதாக முடிவெடுத்திருக்கிறது. இப்போது அதே பாணியை பாகிஸ்தான் அணியும் கையில் எடுத்திருக்கிறது. ஆனால் பங்களாதேஷ் அணி ஏற்கனவே கத்துக்குட்டி அணிதான். பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அணி. ஒருவேளை பங்களாதேஷ் அணி செய்த இந்த செயலுக்கு ஐசிசி கடுமையான தண்டனை கொடுக்கும் விதமாக சர்வதேச கிரிக்கெட் அணி என்ற மதிப்பை பங்களாதேஷ் அணியிடம் இருந்து ஐசிசி பறித்துவிட்டால் அது பங்களாதேஷ் அணிக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு ஒன்றையும் ஏற்படுத்தாது. அதே சமயம் பாகிஸ்தானுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டுவிடும். இந்தியாவில் கிரிக்கெட் என்பது 3வது மதம் என்றும் அழைக்கப்படும். அந்தளவுக்கு இந்தியர்கள் கிரிக்கெட்டை விரும்பி பார்ப்பார்கள், விரும்பி விளையாடுவார்கள், கிரிக்கெட்டை கௌரவமாக பார்ப்பார்கள். இதே போல ஒரு மனநிலைதான் பாகிஸ்தானிலும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி சர்வதேச அணி இல்லை என்ற முத்திரை குத்திவிட்டால் அது மிகப்பெரிய அசம்பாவிதத்தை பாகிஸ்தானில் ஏற்படுத்தக்கூடும். இந்த சூழலில்தான் இதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. அநேகமாக பாகிஸ்தான் அணி எடுத்த இந்த தற்காலிக முடிவை மாற்றிக்கொண்டு ஒழுங்காக இந்த உலகக்கோப்பையில் பங்கேற்றுக் கொள்கிறோம் என்று ஐசிசியிடம் காலில் விழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஒருவேளை ஐசிசியின் காலில் விழாமல் பாகிஸ்தான் அணி முரண்டு பிடித்தால் அது பாகிஸ்தான் நாட்டுக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கும் தான் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனாலும் கூட கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வ தகவல்களாக வெளிவந்த தகவல்கள் என்னவென்றால், பாகிஸ்தான் அணி இந்த T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து விலகிவிட்டது என்பதுதான் அதிகாரப்பூர்வ தகவல்களாக வெளியாகியிருக்கிறது. இதை பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தும் இருக்கிறது. இதன் காரணமாக ஒருவேளை இந்த முடிவில் நிரந்தரமாக இருந்து இந்த உலகக்கோப்பை தொடரை பாகிஸ்தான் அணி நிராகரித்துவிட்டால் அது பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு ஒட்டுமொத்தமாக சங்கு ஊதுவதற்கு சமமாகும். அதன் பிறகு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி மற்ற எந்த அணிகளுடனும் விளையாட முடியாது. உள்ளூர் போட்டிகளில் மட்டுமே பாகிஸ்தான் வீரர்களுக்குள் இருக்கும் வீரர்களை பயன்படுத்தி மட்டுமே விளையாடி கொள்ள முடியும். இந்த ஒரு சூழல் பாகிஸ்தானுக்கு ஏற்படுமா என்பதை பற்றியும், அல்லது இந்த முடிவிலிருந்து பின்வாங்கி இந்த உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி பங்கு பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.